எஸ்ஐ எக்ஸாம் படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துருக்கோம். எனக்கு 2 பார்த்துருக்கோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் பார்த்துருவோம். அதுக்குள்ள பிடிஎஃப் வந்து இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணி விட்ருப்பாங்க. இதுக்குள்ள பிடிஎஃப் வந்து அடுத்த வீடியோவில் அட்டாச் பண்ணி விடுவாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸ். நேற்று கூட பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரேங்கிங்கை வச்சு ஏதாவது கேட்கலாம். கரப்ஷனில் நம்ம எத்தனை இடத்துல இருக்கோம், அந்த மாதிரி இதை வந்து நம்ம பார்க்குறோம். வேர்ல்டு லெவலில் இண்டெக்ஸ் எப்படி இருக்குது, இந்தியா லெவலில் எப்படி இருக்குது, அப்படி 2 கேட்டகரியில் பார்க்குறோம். அதாவது எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அதாவது வாட் இஸ் வாட்டுங்கிற மாதிரி படிச்சுக்கிடணும். நான் பார்த்த ஒரு இதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கவர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ட்ஸு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70% பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கண்டென்ட்டை தான் கேட்குறான். அப்போ எல்லா 6லேருந்து 12 வரை எல்லா பாக்ஸ் கண்டென்ட்டுமே பார்த்துக்கிடுங்க. நம்ம கொஸ்டின் டைப் வந்து ஒரு 3 டைப்பில் தான் கேட்கான். ஒன்று டேரெக்டாக ஒரு கொஸ்டின் வச்சு கேட்குறான், அப்புறம் பொறுத்துக்கு வச்சு கேட்குறான், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 1 and 2 ரைட்டாக தப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. 3 மாடலில் தான் கேட்காங்க. ரொம்ப டெப்த்து போல் காம்ப்ளிகேட்டடானதான் அவன் கேட்கவே இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் கண்டென்ட் பாருங்கள். 2வது நீங்கள் பார்க்க வேண்டிய என்ன கேட்டிங்கன்னா, நார்மலாக உள்ளே படிக்கும்போது 6லேருந்து 10 வரை படிக்கும்போது உள்ள கலரில் கொடுத்துருப்பான், இல்லை போல்டாக கொடுத்துருப்பான். அந்த இதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கிடுங்க. 3வது புக் பேக் பாருங்கள். இந்த புக் பேக் பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ சயின்ஸில் ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னா அதில் காம்ப்ளிகேட்டடாக 8 கொஸ்டின் வச்சுருப்பான். அதெல்லாம் விட்டுட்டு இந்த அப்ளைடு ஓரியன்டேஷன் உள்ள கொஸ்டின் மட்டும் பாருங்கள். படித்ததை திரும்ப படிங்க. இது ஆர்ட்ஸ் சயின்ஸுக்கு. சைக்காலஜி நீங்கள் போட்டதை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் மெயினான இது. ஏன்னா அடுத்து தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிராமர் தான் கேட்குறாங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் தான் பார்க்காங்க. நம்ம இதை முடிச்சுட்டு இங்கிலீஷ்க்கு ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். ஏன்னா அதனால் நீங்கள் படித்ததை லிமிட்டடாக வச்சுருக்கணும். திரும்ப படிச்சுட்டே இருக்கணும். லாஸ்ட்டு 10 days நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நிறைய டெஸ்ட் போட்டிருப்பீங்க. இந்த டெஸ்ட் பேப்பர்லாம் கையில் எடுத்துக்கிட்டு ரிவிஷன் பண்ணணும். நீங்கள் படித்ததெல்லாம் ரிவிஷன் பண்ணிங்கன்னா நார்மலாக நீங்கள் என்ன மார்க் எடுக்கீங்களோ அதை விட 20% மார்க் எடுப்போம். மெயினாக தேவை வந்து ரிவிஷன் தான். அதனால் தைரியமாக உட்காந்து படிங்க. இந்த கான்ஃபிடன்ட் லெவலை விட்டுறவே கூடாது. இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க முதலே வேகமாக ஓடிட்டாங்கன்னா அவங்க வின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கடைசி நேரம் வேகமாக ஓடுறவன் வின் பண்ணிடுவான். அதே மாதிரி தான் பரீட்சை நெருங்கிட்டு இப்போ தான் நீங்கள் வேகத்தை வந்து கூட்டணும். அதனால் ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக ஈஸியான எக்ஸாம் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ங்கிறது ரொம்ப ஈஸியான எக்ஸாம். அவன் வேறு புக்கை விட்டு வெளியே போகலை. அதுவும் சிம்பிளாக தான் கேட்கான். வாட் இஸ் வாட்டை தான் தெரிஞ்சிருக்கணும்னு கேட்காங்க. கிட்டத்தட்ட அது பிட் அடிக்கிற எக்ஸாமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் இப்போ வேறு ஒரு எக்ஸாம் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், ஏன்னா புக்கிலேருந்து அப்படியே கேட்க அதை பார்த்து அப்படியே நீங்கள் எழுத போகிறீங்க. அவ்வளோதான் அதில் உள்ளது. மற்ற எக்ஸாம்னா உங்களை ட்விஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் நீங்கள் வந்து தெளிவாக உட்காந்து படிங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸ். திடீர்னு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம எப்படி பார்க்கணும் கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி இருக்குது, நேஷ்னல் லெவலில் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு டேட்டா பார்க்க போகிறோம். அப்போ வந்து எக்கனாமி பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப், நம்ம ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் பார்த்தோம். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ஏன்னா வாஷிங்டன் டிசியில் இருக்குது. இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் கொடுக்கும்போது இந்தியா வந்து ஜிடிபி லெவலில் பொருளாதார இதில் பார்த்தீங்கன்னா 4வது இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்காங்க. அப்போ ஃபஸ்ட் இடத்துக்கு யார் இருக்குன்னா யூஎஸ். ஜிடிபியில் முதல் இடத்துல வேர்ல்டு லெவலில் இருக்குது யூஎஸ். 2வது இடத்துல இருக்குது சைனா. 3வது இடத்துல இருக்குது ஜெர்மன். 4வது இந்தியா வந்திருக்கு. இது ஒரு முக்கியமானது. இப்போ யாரை ஓவர்டேக் பண்ணி வந்திருக்கோன்னா, ஜப்பானை பின்னுக்கு தள்ளி நம்ம வந்து என்ன செய்யணும்னா முன்னுக்கு வந்திருக்கோம். ஆனால் ஏற்கனவே நம்ம வந்து 5வது இடத்துக்கு வந்தோம். யுனைடெட் கிங்டம் பின்னுக்கு தள்ளி வந்தோம். இப்போ நம்ம வந்து ஜப்பானை பின்னுக்கு தள்ளி வந்திருக்கோம். இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். ஆனால் நம்ம என்ன இலக்கு வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, 2028 3வது இடத்துக்கு வருவோங்காங்க. ஜெர்மனை பின்னுக்கு தள்ளுவோம் அப்படிங்காங்க. 2047 30 ட்ரில்லியன் எக்கனாமி. இப்போ தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் 1 ட்ரில்லியன் எக்கனாமிங்காங்களா, அவங்க வந்து 30 ட்ரில்லியன் எக்கனாமி வைக்காங்க. அப்போ இது வந்து ஒரு டேட்டா. ஏன்னா ஒரு எக்கனாமிக்கில் நம்ம பார்க்குறது. அடுத்தது ஒரு முக்கியமானது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இது வழக்கமாக எல்லா எக்ஸாம்லேயும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கொஸ்டின் கேட்கலாம். அப்போ இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக இதனுடைய ரேங்க் என்னன்னு பார்க்குறோம். எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அந்த ரேங்கை தான் கேட்பாங்க. எத்தனை ரேங்கில் இருக்காங்க அதான் வந்து இவங்க கேட்குறது. அப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற 130. ஏன்னா இந்தியாவுடைய ரேங்க் வந்து 130 இதுதான் கேட்பாங்க. இப்போ மனித வளர்ச்சி குறியில் நம்ம இருக்கிறது என்னென்னா 130. இப்போ ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்ட் இருக்குது.
அப்போ ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்பாங்க, அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஐஸ்லாண்டு வந்து ஃபஸ்ட்டு இருக்காங்க. இதுதான் எஸ்சியில் கேட்பாங்க. இருந்தாலும் அதனுடைய பேக்ரவுண்ட் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா டைட்டில் என்ன வச்சுருக்காங்கன்னா, த மேட்டர் ஆஃப் சாய்ஸ், பீப்புள் அண்ட் பாசிபிலிட்டி இன் த ஏஜ் ஆஃப் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் இந்த டைட்டில். இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, யூஎன்டிபி அப்படிம்பாங்க, ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டத்தால் வெளியிடுது. டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறாங்க. இது எப்படி இண்டிகேட் பண்ணுறாங்க? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இந்தியாவில் ரொம்ப பின்தங்கி தான் இருக்குது. எதை வச்சு இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆயுட்காலம் என்னென்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஒருத்தர் எவ்வளோ நாள் ஆவரேஜாக உயிரோடு இருக்கிறான். அப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 72 வயசு வந்துருக்கு ஆவரேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், அவன் உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு கல்வி அறிவு இல்லாமல் இருக்கானா, அறிவு இல்லாமல் இருக்கானான்னு சொல்லி பார்க்குறது, எஜுகேஷன் எப்படி இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம். இந்த மூணையும் வச்சு தான், இந்த மூணு தான் இண்டிகேட்டர். அப்போ இந்த மூணையும் வச்சு தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க கேட்டிங்கன்னா 1990 ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ். 1990 யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ தான் பார்த்தோம், யூஎன்டிபி. இந்த ரிலீஸ் பண்ணுற இந்த ஐடியாவை கொடுத்தது யாருன்னா, நம்ம இந்தியாவை சார்ந்த ஒரு பொருளாதார மேதை, நோபல் பிரைஸ் வாங்கினவர், என்ன, அமிர்தியா சென். அவர் கூட மக்பூப் உல் ஹக், இவங்க ரெண்டு, இதையும் ஃபேக்சுவலாக கேட்கலாம். இப்போ இதுதான் அந்த ஹிஸ்டாரிக்கல். இப்போ இந்தியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 193 கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்க் வந்து 130. ஃபஸ்ட் யாருன்னா ஐஸ்லாண்டு. இதுக்கு வந்து ஸ்கோர் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதாவது லோவாக இருக்குது அப்படிம்பாங்க. அப்படின்னா லெஸ் தென் 0.550. இப்போ மிடில் இருக்குன்னு வச்சுருங்களேன், மிடில் இருக்குன்னா 0.551 0.699. ஹையாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா 0.700 0.799 வரை. வெரி ஹையாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து கிரேட்டர் தேன் 0.800. இதை வச்சு தான் மதிப்பிடுவாங்க. இப்போ இந்தியாவுடைய ஸ்கோர் என்னன்னு கேட்டிங்கன்னா 0.685. அப்போ 685னா நம்ம எந்த இடத்துல வரோம்னா மிடில் ஸ்டாண்டர்டில் வரும். அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா அதனுடைய ஸ்கோர் எப்படிங்கன்னா நடுத்தர மனித வளர்ச்சி, மீடியம். நம்மளுடைய சராசரி ஆயுள் காலம் என்னென்னா 62. அப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்பின் எதிர்பார்க்கப்படும் எக்ஸ்பெக்டட் இயர்ஸ். ஒரு இந்தியாவில் பிறந்த ஒரு மாணவன் எத்தனை ஆண்டுகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க கேட்டிங்கன்னா, எக்ஸ்பெக்டட் 12.95. இப்போ எக்ஸ்பெக்டட் ஆண்டுகள் வந்து 12.95. ஆவரேஜாக எவ்வளோ போகிறான் அப்படின்னா 6.85. எக்ஸ்பெக்டட் வந்து 12 இது பார்க்காங்க, 12.9 ஆவரேஜ் தான். பெர் கேபிட்டல் இன்கம் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா $9046.76 வந்து பெர் கேபிட்டல் இன்கம். இதான் அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இது கொடுக்காங்க பாருங்க டைட்டில், எ மேட்டர் ஆஃப் த சாய்ஸ், பீப்புள் அண்ட் பாசிபிலிட்டி இன் த ஏஜ் ஆஃப் ஏஐ. வந்து இது வந்து கேட்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லேயே சப் இண்டிகேட்டர்னு உண்டு. சப் இண்டிகேட்டர்ஸ், துணை குறிகாட்டிகள். ஏன்னா இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்பாங்க. ஏன்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், ஆண் பெண் வேறுபாடு அதிகமாக இருக்குது. அப்போ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, இதை ஜெண்டர் இன்இக்வாலிட்டினா ஆண் பெண் வித்தியாசம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது எதை வச்சு இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா இனப்பெருக்க ஆரோக்கியம், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு ரீப்ரொடக்டிவிட்டி ஹெல்த். அப்புறம் பெண்களுக்கு, ஏன்னா பெண்களுக்கு ரீப்ரொடக்டிவிட்டி ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், எம்பவர்மெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா லேபர் சந்தை, ஏன்னா லேபர் மார்க்கெட். இந்த மூணையும் வச்சு மதிப்பிடுவாங்க. இதில் இந்தியாவுடைய ரேங்க் என்னங்கன்னா 102, 102வது. அப்போ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸு ஹியூமன் டெவலப்மெண்ட் இதில் பார்க்கும்போது 102. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ப்ரெஸ், ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் இண்டெக்ஸ். இப்போ வேர்ல்டு ப்ரெஸ் இண்டெக்ஸ், சுதந்திரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்தியாவுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, 151. அப்போ உண்மையான நியூஸ்லாம் பேப்பரில் வரலன்னு அர்த்தம், உண்மையான நியூஸ்லாம் டிவியில் வரலன்னு அர்த்தம். அப்போ வந்து உலக பத்திரிகை சுதந்திர குறியிலே நம்ம 151 இருக்கோம். சிறந்த நாடு எதுங்கன்னா நார்வே.
இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர் இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. மே 3 இதை டேட்டா கேட்கலாம் கரண்ட் அஃபேர்ஸில். மே 3 என்னன்னு சொல்லி கேட்கலாம். அப்போ வந்து ப்ரெஸ் ஃப்ரீடம் டே. இப்போ இந்தியாவில் ப்ரெஸ் வந்து ஃப்ரீடம் வந்து கம்மியாக இருக்குது 151. இது கேட்கலாம், எதிர்பார்க்கலாம் அந்த கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட்டு குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ். குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ் உலகளாவிய வாழ்வாதார குறியீடு. இதை யார் ரிலீஸ் பண்ணுறான்னா பொருளாதார புலனாய்வு பிரிவு, அதாவது எக்கனாமி இன்டெலிஜென்ஸ் யூனிட். இதில் இந்தியாவுடைய இந்த இண்டெக்ஸ் வாழ்வாதார குறியீடில் பார்த்தீங்கன்னா ஒரு 173 நகரங்கள் அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்தியாவிலேருந்து. இந்த சிட்டி இந்த லிவபிலிட்டி இண்டெக்ஸில் யார் சிறந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா வியனாங்கிறது என்ன கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய கேபிட்டல். தொடர்ந்து 3 முறை அவங்க தான் ஃபஸ்ட்டாக இருக்காங்க. வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது லிவபிலிட்டி இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 173 சிட்டிஸ் இருக்குது. அதில் இந்தியாவில் உள்ள சிட்டிஸும் இருக்குது. அப்போ டெல்லி, மும்பை வந்து 141 இடத்துல இருக்காங்க. சென்னை வந்து 144வது இடத்துல இருக்காங்க. நெக்ஸ்ட்டு குளோபல் ஜெண்டர் கேப். இது வேற, நம்ம அங்கே பார்த்தோம் ஹியூமன் டெவலப்மெண்ட்ஸை ஜெண்டர் இன்இக்வாலிட்டி பார்த்தோம், அது வேற, ரெண்டு குழப்பிடாதீங்க. அப்போ வந்து உலகளாவிய பாலின இடைவெளி இருக்குது, இது கண்டிப்பாக கேட்பாங்க, முக்கியமான கொஸ்டின்ஸு. குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட். குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் இதை யார் வெளியிடுறான்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், உலக பொருளாதார மன்றம். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் சிறந்து விளங்கக்கூடிய நாடுதுன்னா ஐஸ்லாண்டு, இந்தியா வந்து 129. இது கேட்பாங்க அடிக்கடி. இப்போ வந்து ஜெண்டர் கேப் அதிகமான நாடுல அதிகம் இருக்கக்கூடிய நாடு இந்தியாவும் ஒரு நாடு. இதை எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா நார்மலாக பார்க்கும்போது பொருளாதாரத்தை வச்சு எக்கனாமிக்ஸ், அப்புறம் கல்வி அறிவு எஜுகேஷன், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெல்த்து, அடுத்தது பாலிடிக்ஸ், எல்லாம் பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்து இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உலகளாவிய இராணுவ செலவின அறிக்கை. ஏன்னா குளோபல் மிலிட்ரி எக்ஸ்பென்சர் ரிப்போர்ட். குளோபல் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட் இது கேட்கலாம். ஏன்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் போகிறனால கேட்கலாம். அப்போ மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சருக்கு அதிகமாக செலவழிக்க நாடு இது கேட்டீங்கன்னா அமெரிக்கா. அப்போ இந்தியா எத்தனை இடத்துல இருக்குன்னா 5வது இடத்துல இருக்கு. பாகிஸ்தான் இப்போ வந்து எத்தனை இடத்துல இருக்குன்னு கேட்டிங்கன்னா 29 இடத்துல இருக்காங்க. இதை யார் வெளியிடுறா அப்படிங்கன்னா சிப்ரி அப்படிம்பாங்க. இதை வெளியிடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா சிப்ரி. சிப்ரின்னு என்னன்னா ஸ்டாக்ஹோம் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இவங்க வெளியிடுறாங்க. இந்தியாவுடைய இராணுவ செலவு வந்து $86 பில்லியன். பாகிஸ்தானுக்கு $10 பில்லியன் தான். அடுத்தது உலகளாவிய அமைதி குறியீடு, குளோபல் பீஸ் இண்டெக்ஸ். ஏன்னா சிறந்த நாடு வந்து ஐஸ்லாண்டு, இந்தியா பார்த்தீங்கன்னா 116 இடத்துல இருக்கு. இப்போ அமைதி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இது யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படிங்கன்னா இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக் அண்ட் பீஸ், பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான நிறுவனம். நெக்ஸ்ட் வேர்ல்டு, அதாவது குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் இதுவும் கேட்கலாம். இது முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். இது யார் வெளியிடுறாங்க அப்படின்னா கன்சர்ன் வேர்ல்டு வைடு அண்டு வெல்த் ஹங்கர் லைஃப் மூலம் வெளியிடப்படுகிறது. இதில் வந்து இந்தியாவின் தரவரிசை என்னன்னா 105 பசி. இது எதை வச்சு கணக்கிடுறாங்கன்னா அண்டர் 5. இது என்னென்ன இண்டிகேட்டர்னு கேட்டிங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு, நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி அண்டர் 5ல எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. குழந்தைகளுடைய எடை குறைதல், சைல்டு வேஸ்டிங் அப்படிம்பாங்க அண்டர் 5. குழந்தை வளர்ச்சி குன்றிய நிலை, ஏன்னா அந்த குள்ளமாக இருக்கிறது, வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, சைல்டு ஸ்டண்டிங். குழந்தை இறப்பு அண்டர் 5, அதாவது அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட். இதை வச்சு கணக்கிடும் போது இந்தியாவுடைய தரவரிசை வந்து 105. அடுத்தது
குளோபல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், குளோபல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இது கண்டிப்பாக பார்க்கணும். இந்தியாவுடைய தரவரிசை வந்து 118. ஏன்னா இதை யார் வெளியிடுறா அப்படின்னா யுனைடெட் நேஷன், ஏன்னா ஐக்கிய நாடுகள் நிலையான வளர்ச்சி தீர்வுகள் நெட்வொர்க், ஏன்னா யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க் இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, ஏன்னா இந்த ரிலீஸ் பண்ணுறாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா பின்லாந்து. இந்த பின்லாந்து, ஐஸ்லாண்டு, நார்வே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ். இதில் முக்கியமானது என்னங்கன்னா இது எதை வச்சு கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு என்னென்னா ஒரு 4 இண்டிகேட்டர் எடுப்பாங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது நிலையான நீடித்த வளர்ச்சி. இன்னொன்று என்ன, குட் கவர்னன்ஸ், நல்ல நிர்வாகம். தேர்ட் ஒன்று என்ன, ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சர், கலாச்சாரத்தை முன்னேற்றம் அடைய வைக்கிறது, ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சர். அடுத்தது 4வது வந்து என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இந்த 4ஐயும் வச்சு கணக்கிடும்போது மகிழ்ச்சிக்கான குறியீடை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் இந்தியா வந்து 118 இருக்குது. இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து 4th பூட்டான் கிங், 4th பூட்டான் கிங் அவரை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த இடத்துல ஜிக்மி சிங்காய் வாங்சுக், இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பூட்டான் கிங்கு. இவர் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார். இந்தியாவில் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹையர் பொசிஷனில் போய் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு பண்ணலன்னு சொன்னோன்னா அவர் சொல்லுவார், ஒரு நாட்டுக்கு ஜிடிபியோட ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் தான் ரொம்ப முக்கியம், அதில் நாங்கள் சிறந்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அதுலேருந்து இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸுங்கிறது ஒரு பேசும் பொருளாச்சு. அதனால் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் நம்ம எத்தனை பார்க்கணும். அடுத்த முக்கியமான என்ன, கரப்ஷன் இண்டெக்ஸ். கரப்ஷன் இண்டெக்ஸ் இந்தியாவுடைய இடம் வந்து 96, சிறந்த நாடு வந்து டென்மார்க் ஃபர்ஸ்ட் இருக்குது. ஏன்னா இது யார் ரிலீஸ் பண்ணுறேன்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்தது குளோபல் டெரரிஸ்ட் இண்டெக்ஸ், குளோபல் டெரரிஸ்ட் அதிகமானது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். டெரரிஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து டெரரிஸ்ட் எத்தனை இடத்துல இருக்காங்கன்னா 14வது இடம். முதல் இடத்துல யார் இருக்காங்கன்னா புர்கினோ பாஷோ, ஒரு ஆப்பிரிக்கா நாடு. டெரரிஸ்ட் பயங்கரமாக அப்பப்போ பார்த்தீங்கன்னா 150 பேரை கொண்டாங்க, 200 பேரை கொண்டாங்கன்னு சொல்லி கொண்டு போட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த புர்கினோ பாஷா, ஏன்னா இதை யார் வெளியிடுறா அப்படின்னா பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான நிறுவனம் இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக் அண்ட் பீஸ் இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. கென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ், ஏன்னா வெளியிடுறது யாருன்னா கென்லி அண்ட் பார்ட்னர்ஸ். இதில் வந்து பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னா சிங்கப்பூர். சிங்கப்பூரை பொறுத்தவரைக்கும் புலி பொருளாதார நாடு அப்படிம்பாங்க. புலி பொருளாதாரம்னா இப்போ பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா புலி வேகத்தில் முன்னேறிய நாடுகள். ஆனால் சிங்கப்பூருங்கிற நாடில் பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்காது, அக்ரிகல்ச்சரோ இண்டஸ்ட்ரியோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அப்போ அவங்க எதை வச்சு பெரிய ஆள் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி எக்ஸ்போர்ட் இம்போர்ட். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா நாட்டுக்காரங்களும் அவங்க நாட்டில் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பாஸ்போர்ட்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்றாங்க. அப்போ அதனால தான் இவங்க பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்காங்க. அப்போ இந்த சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வச்சுருந்தா 194 நாடுக்கு விசா இல்லாமல் நீங்கள் போகலாம். அப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதான் புலி பொருளாதார நாடுகள்பாங்க. இந்தியாவுடைய தரவரிசை 85. இந்தியாவுடைய பாஸ்போர்ட் வச்சுருந்தா 57 நாடுகளுக்கு மட்டும் நம்ம என்ன செய்யலாம், விசா இல்லாமல் போகலாம். நெக்ஸ்ட்டு QS உலக பல்கலைக்கழக தரவரிசை, ஏன்னா கோக்ரலி சைமன்ஸ், ஏன்னா இதான் ரிலீஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி என்னன்னா மாசாசூசெட்ஸ். இது எங்கே இருக்குன்னா யூஎஸ்ஏல இருக்குது. இதான் வந்து ஃபஸ்ட்டு. இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 46 நிறுவனங்கள் உலக தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. அதில் எதெல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐஐடி பாம்பே 118வது இடமும், ஐஐடி டெல்லி 150, ஐஐடி மெட்ராஸ் 227, அண்ணா யூனிவர்சிட்டி 383 இருக்குது. இது சும்மா தெரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளோதான். அடுத்தது வேர்ல்டு பாப்புலேஷன் ரிப்போர்ட், ஏன்னா 2024 இதில் கொஞ்சம் டேட்டா உண்டு, நம்ம படிச்சுக்கிறோம். அப்போ வந்து இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்டுங்கிறவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்தியாவுடைய மக்கள் தொகை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டேட்டாவில் 1.44 பில்லியன் 144 கோடி.
இந்தியா மக்கள் தொகை இன்னும் 77 ஆண்டில் இன்ட்டு 2 மாறிடும், டபுளாக மாறிடும். இந்தியாவில் வந்து ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் தான் முக்கியம். ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனுங்கிறது அந்த ஏஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா 15லேருந்து 64 வரை. அதுக்கு முன்னக்கூட்டி சைல்டாக இருப்பாங்க. அதுக்கு முன்னக்கூட்டி பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ வந்துடும், செலவாயிரும் அவங்களுக்கு. அப்போ இந்த ஏர்னிங்ஸ் பண்ணக்கூடிய ஏஜ் இந்த ஏஜ் தான். அந்த ஏஜ், அந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் வேர்ல்டுலேயே அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எதுக்குன்னா இந்தியா தான். எத்தனை % இருக்காங்கன்னா 68% இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்த கருவுறுதல் விகிதம், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிம்பாங்க. அப்போ இந்தியாவுடைய ஃபெர்டிலிட்டி ரேட் எவ்வளோங்கன்னா 2.0 அப்படிங்காங்க. இந்தியாவுடைய இது இந்த 2.1 இருந்தது, இப்போ 2. அப்போ ஒரு பெண்ணுக்கு சராசரியாக 2 குழந்தைகள் பிறக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஸ்டாக்னேஷன் பீரியடில் போகுதுன்னு அர்த்தம். ஆனால் சில ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனஸில் போயிட்டு இருக்குது. அப்போ வந்து டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னா ஒரு பெண்ணுடைய ஆயுள் காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்டில் ஒரு பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னா பீகார். எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3.0. சராசரியாக 3 குழந்தைகள் பிறக்குது. அப்போ கணவன் மனைவி 2 பேர், குழந்தைகள் 3 ஆகுது. அப்போ வந்து ஒரு குழந்தை எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி போகுது, 50% இன்க்ரீஸ் ஆகுது. எங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெல்லி, வெஸ்ட் பெங்கால். இங்கே வந்து சராசரியாக 1.4 குழந்தைகள் பிறக்குது. தமிழ்நாடும் கம்மி தான். தமிழ்நாட்டில் வந்து டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் எவ்வளோனா 1.5. அதனால தான் நம்ம ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா டீலிமிட்டேஷன் கமிட்டிக்கு எதிராக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ உலக மக்கள் தொகை தினம் என்னைக்குன்னு கேட்கலாம், ஜூலை 11. ஏன்னா இப்போ அது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். அப்புறம் தாய்வழி இறப்பு விகிதம் 103. இது MMRம்பாங்க, மேட்டரல் மார்டாலிட்டி ரேட் அப்படிம்பாங்க. இது ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த மேட்டரல் மார்டாலிட்டி ரேட் மட்டும் 1 லட்சத்துக்கு கணக்கிடுவாங்க. மற்றெல்லாம் 1000 கணக்கிடுவாங்க. இது மட்டும் 1 லேக் கணக்கிடுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆணுடைய சராசரி ஆயுட்காலம் 71, பெண்ணுடைய சராசரி ஆயுட்காலம் 74. இந்தியாவின் குழந்தை திருமணம் எவ்வளோ இருக்குன்னா 23% இருக்கு. எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் அதிகமாக இருக்குது குழந்தை திருமணம். இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு டார்கெட் கொடுக்காங்க 2029ல் <5% குழந்தை திருமணம் வந்து <5% தான் இருக்கணும் அப்படிங்காங்க. ஆனால் இப்போ ஒரு கான்ட்ரவர்சியல் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்குது. இப்போ போக்சோ ஆக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 14 வயசு குழந்தைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து இப்போ வந்து 18 வயசை தாண்டிட்டாங்க. இப்போ வந்து போக்சோ ஆக்ட் படி அவனை கைது பண்ணணும். அப்போ தண்டனை கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ அந்த பொண்ணு அவனோட கணவனை தான் டெபெண்ட் பண்ணியிருக்கணும். இதை வந்து போக்சோ சட்டத்துக்கு கீழே கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இதை முன்னுதாரணமாக எடுத்து வேற எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ குழந்தை திருமணம் வந்து இன்டெரக்டாக அங்கீகரிக்கிற மாதிரி வருது. நான் வந்து கோர்ட்டே சொல்லிட்டாங்க, இதை வந்து முன்னுதாரணமாக நீங்கள் எடுக்கக்கூடாதுங்காங்க. இந்த மாதிரி போக்சோ சட்டத்தினால தான் இது 5% கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் லாஜிஸ்டிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஏன்னா லாஜிஸ்டிக்னா என்னன்னா, ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணாங்க. ஒரு துறைமுகத்தை எடுத்துக்கிடுங்க. துறைமுகத்தில் என்ன கண்டெய்னர் வந்து வெளியே இருந்து உள்ளே வரும், உள்ளேருந்து வெளியே போகும். அப்போ அந்த லாஜிஸ்டிக் வந்து தங்கு தடையின்றி ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ ஃப்ரீயாக யார் இருப்பானா, இப்போ தான் கூட சொன்னேன், சிங்கப்பூர் தான். அவன் அதை வச்சு தான் டெவலப் பண்ண. அவன் நாட்டில் ஒன்றும் கிடையாது, புலி பொருளாதார நாடும்பாங்க. அப்போ இந்தியாவில் எப்படி இருக்குன்னா 38வது இடமா இருக்கு. இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ், ஆற்றல் மாற்ற குறியீடு அப்படிம்பாங்க. எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா, கிரீன் எனர்ஜி கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கிறது. இந்தியாவுடைய தரவரிசை வந்து 63. ஃபர்ஸ்ட் யாருன்னா ஸ்வீடன், நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து எல்லாமே என்னது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ். இதை யார் ரிலீஸ் பண்ணுறான்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். நெக்ஸ்ட் உலகளாவிய போட்டித்திறன் குறியீடு, குளோபல் காம்படிட்டிவ் இண்டெக்ஸ். குளோபல் காம்படிட்டிவ் இண்டெக்ஸ். இதில் சிறந்த நாடு என்னங்கன்னா டென்மார்க்கு. இந்தியாவுடைய தரவரிசை 39. இதை எதை வச்சு இப்போ கணக்கிடுறாங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி, ப்ரொடக்ஷன் கிடையாது, ப்ரொடக்டிவிட்டி வச்சு கணக்கிடுறாங்க. இதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்தது குளோபல் இன்னோவேட்டிவ் இண்டெக்ஸ், அதாவது உலகளாவிய புத்தாக்க குறியீடு. இதில் இந்தியாவுடைய தரவரிசை, புத்தாக்கன்னா திரும்ப புதுசாக கண்டுபிடிக்கிறது. இந்தியாவுடைய தரவரிசை 39. ஃபர்ஸ்ட் யார் இருக்குன்னா சுவிட்சர்லாந்து. இது யார் ரிலீஸ் பண்ணுறான்னா வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன், இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்த சர்வதேச இன்டர்நேஷ்னல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ், சர்வதேச அறிவுசார் சொத்து குறியீடு. ஏன்னா இதில் வந்து யார் இந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு, அதாவது அந்த ஸ்டாண்டர்டை யார் மெயின்டைன் பண்ணுறா. இப்போ அமெரிக்காக்காரன் எதுக்குனாலுமே பார்த்தீங்கன்னா IP ரைட்ஸ் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அப்போ வந்து அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட். இந்தியாவுடைய தரவரிசை வந்து 4வது இடத்துல இருக்குது. இது யார் ரிலீஸ் பண்ணுறா? அமெரிக்காவுடைய வர்த்தக சபை ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐக்கு காற்று தர குறியீடு.
ஏன்னா ஏர் பொல்யூஷன். ஏன்னா இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஐக்யூ ஏர் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எதுனா சாட். இது எங்கே இருக்குன்னா நார்த் சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில் இருக்குது. இந்தியாவுடைய தரவரிசை வந்து 5ஆவது இடத்துல இருக்குது. ஏன்னா 3ஆவது இடத்துல இருந்தோம், இப்போ கொஞ்சம் தரவரிசை வந்து பின்னாடி போயிட்டு. இந்தியாவிலே மாசுபட்ட நகரம் எதுங்கன்னா இது கேட்கலாம். பைர்னிகாட் அஸ்ஸாம், 2வது என்னங்கன்னா டெல்லி. வந்து இந்த 2 பார்த்து வச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு, கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். இது போன தடவை இந்த கொஸ்டின் எது பார்த்தோம் கேட்கலாம், இந்த தடவை கேட்கலாம். யார் ரிலீஸ் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ஜெர்மன் வாட்சும் நியூ கிளைமேட் சேஞ்ச் அந்த நிறுவனமும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து நம்ம இந்தியாவுடைய தரவரிசை தான் பார்க்கணும். 10ஆவது இடத்துல இருக்குது. ஏன்னா அப்போ கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் இந்தியா வந்து 10ஆவது இடத்துல இருக்குது. சிறந்த நாடு வந்து டென்மார்க்கு. சிறந்த நாடாக இருந்தாலும் அது 4ஆவது இடத்துல தான் இருக்குது. மொதல் 3 பிளேஸ் வந்து எம்டியாக விட்டுட்டாங்க, யாருமே இந்த பிளேஸ் அட்டன் பண்ண முடியலன்னு. இந்த கொஸ்டின் போன தடவை எது பார்த்தது, இந்த தடவை கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கிடுங்க. நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக நிதி ஆயோக் வந்து என்னெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். நிதி ஆயோக் வந்து ஒரு 10 ரிப்போர்ட் வந்து இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் முக்கியமானது மட்டும் பார்க்க போகிறோம். 2வது இந்த கிளீனஸ்ட் சிட்டி ஸ்வாட்ச் சர்வேக்ஷன் விருதுகள். ஏன்னா இந்த விருதுகள் கிளீன் சிட்டிக்காண்டி கொடுக்குறாங்க. இது எதன் ஒரு பகுதியாக இருக்குன்னா ஸ்வாட்ச் பாரத் அபியான் திட்டத்திற்கு கீழே இது வருது, ஸ்வாட்ச் சர்வேக்ஷன் விருதுகள். இது வந்து யார் ரிலீஸ் பண்ணுறா, எந்த அமைச்சகத்தில் ரிலீஸ் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்டர். இப்போ யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹானரபுள் மனோகர் லால், இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. 2024க்கான கருப்பொருள்னா RRR. ஒரு ஆர் என்ன கேட்டிங்கன்னா ரெடியூஸ், இன்னொரு ஆர் என்னென்னா ரீயூஸ், இன்னொரு ஆர் என்ன ரீசைக்கிள். இதான் அந்த கருப்பொருள். அப்போ வந்து கிளீனஸ்ட் சிட்டிக்காண்டி கொடுக்குறாங்க. இதனுடைய இதான் நமக்கு பரிசில் கேட்பான். அப்போ இந்தியாவின் தூய்மையான நகரம் இந்தூர். இந்தூர் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசில் இருக்குது. தொடர்ந்து 7 முறை, ஏன்னா 7 முறை வந்து இவங்க தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்களுக்கு வந்து 7 ஸ்டார் சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையை கொடுக்குறாங்க. இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா முதல் தூய்மையான நகரம் வந்து 2 சிட்டி வருது. இண்டூருங்கிற ஒரு சிட்டியும் வருது, சூரத்துங்கிற ஒரு சிட்டியும் வருது. சூரத்துங்கிற குஜராத்தில் வருது. முதல் முறையாக 2 நகரங்கள். அப்போ இண்டூருங்கிறது தொடர்ந்து 7 முறை இருந்திருக்காங்க. தூய்மையான மாநிலம் கேட்டது சிட்டி. மாநிலம்னு சொன்னாங்கன்னா என்ன வருங்கன்னா மகாராஷ்டிரா வரும். இந்தியாவில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 10வது தூய்மையான மாநிலமாக வருது. இப்போ கங்கை சிட்டின்னு சொல்லுவாங்க, நிறைய சிட்டி இருக்குது. வாரணாசி, இப்போ பாட்னா கிட்னான்னு சொல்லி நிறைய இருக்குது. அதில் எது தூய்மையான சிட்டின்னு சொல்கிறாங்கன்னா வாரணாசியை சொல்கிறாங்க. அப்போ வந்து 1 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட தூய்மையான நகரம் எதுன்னா சாஸ்வாட் மகாராஷ்டிராவில் இருக்குது. தூய்மையான கண்டோன்மெண்ட் என்னென்னா மோவ் கண்டோன்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வாட்ச் வாயு சர்வேகேஷன் விருது. இதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா செப்டம்பர் 7 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன் செப்டம்பர் 7 ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டே தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஃபார் ப்ளூ ஸ்கை. ஏன்னா சர்வதேச நீல வானத்திற்கான தூய்மையான காற்று தினம் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 3 கேட்டகரி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட, ஏன்னா மோர் தென் 10 lakhs பீப்புள் இருக்கக்கூடிய இடத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சூரத் அண்ட் குஜராத்தை தேர்வு பண்ணியிருக்காங்க. 3லேருந்து 10 லட்சம். ஏன்னா அதுலேருந்து ஃபரஷாபாத் உத்தரப்பிரதேசம். 3வது பேரில் வந்து 3 லட்சத்துக்கும் கம்மியாக இருக்கக்கூடியது என்னென்னா ரேபர்லி உத்தரப்பிரதேசம். அப்போ இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா அந்த நேஷ்னல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் அப்படிம்பாங்க, 2019 ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த டேட்டாவை நம்ம பார்த்துட்டோம். 3 கேட்டகரி, 10 லட்சத்துக்கு மேலே, 3 to 10 லட்சம், 3 லட்சத்துக்கு கீழே இருக்கிறது. இப்போ இது ஒரு டேட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு, ஏன்னா நிர்ஃப் அப்படிம்பாங்க, NIRF நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். 2015 இந்த இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஒரு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு யாருங்கன்னா IIT மெட்ராஸ் ஃபஸ்ட்டு. தொடர்ந்து 5 முறை இவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க. சிறந்த பல்கலைக்கழகம் கேட்கும்போது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 146 உயர்தர கல்வி நிறுவனங்கள் இதில் இடம்பெற்றிருக்கு. நிர்ஃப் பார்த்துக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய நீதி அறிக்கை ஜுடிஷியல் ரிப்போர்ட். இந்த ஜுடிஷியல் ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா
ட்ரஸ்ட் வந்து இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு 3 இண்டிகேட்டர் வச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க. எதெல்லாம் பார்க்குறாங்கன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் எடுத்துக்கிறாங்க, 4 தூண்கள்னு சொல்லிட்டு போலீஸ் எடுத்துக்கிறாங்க, பிரிசன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட், அப்புறம் லீகல் எய்டு. இந்த 4ஐயும் வச்சு மெஷர் பண்ணும்போது ஜுடிஷியல் ரிப்போர்ட் எங்கே அதிகம் நல்லா இருக்குன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து கர்நாடகா. தமிழ்நாடு வந்து 5வது இடத்துல இருக்குது. தமிழ்நாடு வந்து 5வது இடத்துல இருக்குது. ஆனால் இந்த 4 தூண் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பிரிசன் டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு இருக்குது ஜுடிஷியல் ரிப்போர்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீர்நிலை கணக்கெடுப்பு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக நீர்நிலை கணக்கெடுப்பு எடுத்தாங்க 2024 எடுத்திருக்காங்க. இது யாருன்னா ஜல் சக்தி அமைச்சகம். ஜல்னா வாட்டர் என்ன, அப்போ அந்த அமைச்சகத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீர் சேமிப்பு திட்டங்களில் முன்னணி மாநிலம் என்னன்னா மகாராஷ்டிரா. வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டைகளும் நீர்த்தேக்கங்களும் அதிகமாக உள்ளன. குட்டைகள் பாண்ட். வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா குட்டைகள், ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு குட்டை வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ரிசர்வாயர் நீர்த்தேக்கங்கள் அதிகமாக வச்சுருக்காங்க. ஆந்திர பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா டேங்க் அதிகமாக இருக்கும், டேங்க் இரிகேஷன் பாங்க ஆந்திர பிரதேசம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா லேக் இரிகேஷன் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஸ் ரிப்போர்ட். ஏன்னா இது ஃபுல் ஃபார்ம் என்னங்கன்னா, ஆல் இண்டியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன். உயர்கல்வி குறித்து அகில இந்திய ஆய்வறிக்கை கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிம்பாங்க, அது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். ஏன்னா GER அப்படிம்பாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, ஒரு +2 முடிச்சுட்டு திரும்ப உயர்கல்விக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அப்போ உயர்கல்வியில் மொத்த மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது. இது என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்குன்னா நமக்கு மொத்த என்ரோல்மெண்ட் 28.4. இதில் ஆண்களை விட பெண்களுடைய என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து கூடியிருக்கு இப்போ. ஏன்னா அப்போ வந்து காலேஜுக்கு சேரும்போது ஆர்ட்ஸ் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஒவ்வொரு காலேஜாக இருக்கும்போது ஆர்ட்ஸில் தான் இப்போ அதிகமாக மாணவர்கள் சேர்றாங்க, 34.2. அடுத்த ரிப்போர்ட்டில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 47 என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் இருக்குன்னா 47. இது மாணவர் சேர்க்கை அடிப்படையில் பார்க்கும் 3வது இடத்துல இருக்காங்க. ஏன்னா அப்போ தமிழ்நாடு வந்து கல்லூரிகள் எண்ணிக்கை 2829 2029 5வது இடம் இருக்குது. சிறந்த மாணவர் மற்றும் ஆசிரியர் விகிதம் தமிழ்நாட்டில் வந்து சிறந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு, எக்ஸ்போர்ட் ப்ரிப்பர்னஸ் இண்டெக்ஸ். எக்ஸ்போர்ட் இது கேட்கலாம், தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. என்ன இதில் முதல் மாநிலம் என்னது, அதாவது ஏற்றுமதி தயார் நிலையில். அந்த ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு வச்சுருங்களேன், அது வந்து டக்குன்னு எக்ஸ்போர்ட் ஆகுது தங்கு தடையின்றி. இப்போ ஒரு இடத்துலேருந்து போர்ட்லேருந்து போகுதுன்னா சில துறைமுகத்துக்குலாம் போனீங்கன்னா ஒரு 8 நாள் 10 நாள் 15 நாள் ஆகும். அப்போ நம்ம துறைமுகம் பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் 3 நாள்லேயே வெளியே போயிடும். அப்போ அந்த தயார் நிலையில் இருக்கும், போனவுடனே குட்ஸ் வந்து டக்குன்னு ஏறி வெளியே போயிடும். அந்த இண்டெக்ஸில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா அது காரணம் என்னன்னா, நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா மேஜர் போர்ட் 3 போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ அந்த துறைமுகம் வந்து ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்கனால நம்ம தமிழ்நாடு ஃபஸ்ட்டாக இருக்குது. இதில் எதெல்லாம் வச்சு கணக்கிடுறாங்க கேட்டிங்கன்னா, கொள்கை, அதுக்கு பாலிசி, என்னென்ன பாலிசி இருக்குது. அடுத்தது வணிக சுற்றுச்சூழல், பிஸ்னஸ் எக்கோசிஸ்டம். அடுத்தது ஏற்றுமதி சுற்றுச்சூழல், எக்ஸ்போர்ட் எக்கோசிஸ்டம். அடுத்தது ஏற்றுமதி செயல்திறன், ஏன்னா எக்ஸ்போர்ட் பெர்ஃபார்மன்ஸ். அடிக்கடி பார்த்தீங்கன்னா பேப்பரில் வரும். ஏன்னா தூத்துக்குடி துறைமுகம் வந்து சாதனை பண்ணாங்க, சென்னை துறைமுகம் சாதனை பண்ணாங்க, தமிழ்நாட்டோட துறைமுகம் தான் பேருக்கு வரும். தமிழ்நாடு சிறந்து விளக்குது. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான கொஸ்டின் இதுவும் கேட்பாங்க, மாநில உணவு பாதுகாப்பு குறியீடு, ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ். ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் யாருன்னா கேரளா, 2வது யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு. ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ் டே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க June 7. ஏன்னா இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தால் வெளியிடப்படுகிறது. ஆக்சுவலாக 2021-22 தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இருந்தது, இப்போ கேரளா ஃபர்ஸ்ட் ஆகிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு 17 கோல் இருக்குது. 17 கோலுமே படித்து வச்சுக்கிடணும். ஏன்னா நிலைத்த நீடித்த வளர்ச்சி. இது யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடுடைய தரவரிசையில் எத்தனை இருக்குன்னா 3வது இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு வந்து 78 புள்ளிகள் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து உத்தரகாண்ட் இருக்கும், 79 புள்ளிகள் எடுத்து உத்தரகாண்ட் இருக்குது. செகண்ட் கேரளா வரும், அதே 79 புள்ளி எடுத்தோம்னா கேரளா வரும். தேர்ட் வந்து 78 புள்ளி எடுத்து தமிழ்நாடு இருக்குது. நேஷனல் சராசரியுடைய ஆவரேஜ் என்னங்கன்னா 71.
ஆனால் தமிழ்நாடு எவ்வளோ இருக்குது? 78 இருக்குது. அப்போ தமிழ்நாட்டுடைய புள்ளிகள் 78. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்த மொத்தம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் 17 கோல் இருக்கும். அதில் 13 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாப்பாக இருக்காங்க. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் அட்டென்ஷன் ஆகிருக்காங்க. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் அதில் வந்து குளோபல் 7வது கோல் பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டாக இருக்காங்க. கிளைமேட் ஆக்ஷனில் தமிழ்நாடு வந்து முக்கியமானது. நெக்ஸ்ட்டு மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸும்பாங்க. மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸ்னால் ஒரு 10 டைமென்ஷன் வச்சு எடுப்பாங்க. இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா ஆக்ஸ்போர்டு பாலிசி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவும் அப்புறம் யூஎன்டிபி யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் நிதி ஆயோக் இவங்க தான் சேர்ந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 10 வறுமைங்கிறது ஒரு கேட்டகரி பார்க்காம ஒரு 10 கேட்டகரி வச்சு பார்ப்பாங்க. 2013 to 14 முதல் 22-23 வரையிலாம் 9 ஆண்டுகளில் 24.82 கோடி பேர் வறுமையிலேருந்து வெளியே போயிருக்காங்க. அப்போ இந்தியாவிலேருந்து வறுமையிலேருந்து வெளியே போன மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா அதிக மக்கள் வறுமையிலேருந்து வெளியே போன உத்தரப்பிரதேஷ், பிமாரு ஸ்டேட் அப்படிம்பாங்க. அதாவது பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் தான் ஃபர்ஸ்ட் அதிகமாக வெளியே போனது. ஏன்னா அதை தான் இதில் கொடுக்காங்க அடுத்த கேட்டகரியில். 2030 முன்னாடியே நம்ம ஒரு டார்கெட் வச்சுருந்தோம். எஸ்டிஜி கோலில் வந்து 1.2 வறுமையை ஒழிக்கணுமோ அதை நம்ம அடைஞ்சிட்டோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வறுமை நிலை விகிதம் எவ்வளோங்கன்னா 2.20%. ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்து மொத்தம் ஏன்னா வறுமையிலேருந்து வெளியே போனது எவ்வளோங்கன்னா 43.98 லட்சம் பேர் வறுமையிலேருந்து தப்பினர். இது வந்து தமிழ்நாட்டில் பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்க்கும்போது 11.43%. இப்போ மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸுங்கிறது ஒரு 10 டைமென்ஷன் வச்சு பார்ப்பாங்க. மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸ். பாவர்ட்டிங்கிறது முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு 3 இண்டிகேட்டர் வச்சு தான் மெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மல்டி டைமென்ஷன் சொல்லிட்டு என்னென்னா ஒரு 10 இண்டிகேட்டரை உள்ளே கொண்டு வராங்க. இந்த 3 வந்து டிவைட் பண்ணி 10 கொண்டு வர்றாங்க. இந்த மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸில் வறுமை குறைய உள்ள மாநிலம் வந்து கேரளா, வறுமை அதிகமான மாநிலம் கேட்டிங்கன்னா பீகார். இப்போ வந்து இதில் என்ன கேட்டிங்கன்னா பாவர்ட்டியை வந்து பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா வறுமை வந்து ஒரு 3 டைமென்ஷனில் மெஷர் பண்ணுறோம். 3 பரிணாமங்கள் அப்படிம்பாங்க. எதெல்லாம் கேட்டிங்கன்னா வறுமை ஹெல்த், சுகாதாரம், அடுத்தது வந்து எஜுகேஷன் ஏன்னா கல்வி அறிவு, அடுத்தது லிவிங் ஸ்டாண்டர்ட் வாழ்க்கை தரம். இந்த 3 தான் வச்சு மெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. பாவர்ட்டிங்கிறது இந்த 3 வச்சு தான் மெஷர் பண்ணி எவ்வளோ ஹெல்த்தாக இருக்கிறான், எவ்வளோ அறிவாக இருக்கிறான், எவ்வளோ லிவிங் ஸ்டாண்டர்ட்னு சொல்லி மெஷர் பண்ணுறாங்க. இப்போ அதை வந்து மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸாக கொண்டு போகிறாங்க. ஹெல்த் என்ன பண்ணுறாங்கன்னா 2ஆக பிரிக்காங்க. நியூட்ரிஷன்காங்க, அதாவது ஊட்டச்சத்தோடு இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைல்டு மார்டாலிட்டி ஏன்னா குழந்தை இறப்பையும் கணக்கிடுறாங்க. மல்டி டைமென்ஷன். அப்புறம் எஜுகேஷனையும் 2ஆக பிரிக்கிறாங்க. ஏன்னா இயர் ஆஃப் ஸ்கூலிங் ஏன்னா பள்ளியில் கல்வி கற்றல். அப்புறம் ஸ்கூல் அட்டண்டன்ஸ் ஏன்னா பள்ளி வருகை. இதுதான் மல்டி டைமென்ஷன். ஒரு 10 இண்டிகேட்டர். இதில் எத்தனை இண்டிகேட்டர் இருக்குது? 10 இண்டிகேட்டர். ஆனால் பாவர்ட்டிங்கிறது 3 டைமென்ஷன் தான். இந்த 3 டைமென்ஷனை 10 டைமென்ஷனாக மாற்றுறாங்க. அதான் வந்து மல்டி டைமென்ஷன். அப்புறம் லிவிங் ஸ்டாண்டர்டுங்கிறது எதெல்லாம் வச்சு லிவிங் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அதில் ஒரு 6 இது கொண்டு வர்றாங்க. குக்கிங் ஃபியூல் சமையல் எரிவாயு என்ன பயன்படுத்துகிறாங்க, விறகு பயன்படுத்துகிறாங்களா, அதுக்கு என்ன இந்த கேஸ் வந்து எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் லிவிங் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா சானிடேஷன்னா துப்புரவு சுகாதாரமாக இருக்காங்களா. லிவிங் ஸ்டாண்டர்டில் வாட்டர் எப்படி போகிறாங்க, அதான் ஜல்சக்தி மிஷன் வந்து எல்லார் வீட்டுக்குமே லைனை கொண்டு வராங்க. வாட்டர் எப்படி கொண்டு வராங்க, நீர், எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டி கிடைக்கா, அதனால தான் இப்போ நிறைய ப்ரோக்ராம் உள்ளே கொண்டு வராங்க. எலக்ட்ரிசிட்டினா மின்சாரம். அடுத்து ஃப்ளோர் எல்லார் வீட்லேயுமே தர போட்டிருக்காங்களா, ஏன்னா அப்புறம் அசட்டு எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க. இதான் இந்த 10 டைமென்ஷன். இந்த டைமென்ஷனில் வறுமை இல்லாத மாநிலம்னா கேரளா, வறுமை அதிகமான மாநிலம்னா பீகார். இது நம்ம வந்து ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸ் பார்த்துருக்கோம். இது ஒன்லைனராக கொடுத்து அடுத்த வீடியோவில் கொடுத்துடலாம். இது சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப நேரம் படிக்க ஆகாது. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவார்ட்ஸ் பார்ப்போம். அவார்ட்ஸ்னு என்னெல்லாம் பார்ப்போம்னா இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸு, நேஷனல் அவார்ட்ஸு, நம்ம தமிழ்நாட்டில் அவார்ட்ஸு. இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு என்னென்னா ஒரு கொஸ்டின் வரும். அதை லாஸ்ட் டைம் நல்லா படிச்சதையே திரும்ப படிங்க. ரொம்ப அப்படி கேட்பான் இப்படி கேட்பான்னு டெப்த்தாக போயிடாதீங்க. நீங்கள் எஸ்ஏ எக்ஸாம் தான் படிக்கிறீங்க. எஸ்ஏ எக்ஸாம்ங்கிறது ஒரு ஈஸியான எக்ஸாம்.
நீங்கள் போய் குரூப் ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் கூட கம்பேர் பண்ணி உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. எஸ்ஏ எக்ஸாமுக்கு என்ன தேவைன்னா வாட் இஸ் வாட்டுன்னு தெரிஞ்சிருக்கியா, அதை தான் பார்ப்பான். அதே நேரத்தில் சாலிடாக தெரிஞ்சிருக்கியா, ஒரு குழப்பம் இல்லாமல் போடுற மாதிரி இருக்கணும். நல்லா தெரிஞ்சதை தெளிவாக படித்து தெளிவாக எழுதுங்க. டெஸ்ட் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிகிட்டே இருங்க, ஈஸியாக பாஸ் பண்ணலாம். தேங்க்யூ.